இன்னைக்கு 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்க. வெளியில ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. வெளியில ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டுல படிச்சோம். எல்லாம் இடஒதுக்கீட்டுல எம்பிசில படிச்சோம். இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலேயும் உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால, என்னுடைய அமைப்பால, நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்காங்க. அந்த வகையில சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. ஒரு காலத்துல இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கல. அதாவது பத்திரம் பாண்டல கையெழுத்து போடணும்னா பண்டிமையை தேடி இடது கை பெரு விரல் அப்படி ஒட்டி பத்திரம் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்னைக்கு 5000 வழக்கறிஞர்களை நான் உருவாக்கி 5000 வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன். நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 300 பேருக்கு மேல இன்னைக்கு வந்திருக்காங்க. வெளியில ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. வெளியில ஒரு 100 பேர் இருக்காங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டுல படிச்சோம். எல்லாம் இடஒதுக்கீட்டுல எம்பிசில படிச்சோம். நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்துல இருந்து மேல வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் எம்பிசி பண்ணாங்க. இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, 115 மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலேயும் உருவாகி இருக்கிறாங்க. அது என்னுடைய உழைப்பால, என்னுடைய அமைப்பால, நான் என்னுடைய போராட்டத்தினால அவர்களும் பயன்பெற்றிருக்காங்க. அந்த வகையில சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய, இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது. நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் என்றால் மற்றவர்கள் பேச முடியாது. அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது.